முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ ஒரு உறவை தேடிக்கொண்டிருக்கின்றாய். அந்த உறவு ஏற்கனவே உனக்கு பழக்கப்பட்ட உறவு தான். உனக்கு உண்மையாக இருந்த உறவு, உயிராக இருந்த உறவு. சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் நீ அவரை விட்டு பிரிந்து விட்டாய். பிரிந்து விட்டோமே, மறந்து விடுவேன் எளிதாக என்று நினைத்தாய். ஆனால் மறக்க முடியாமல் இப்பொழுது தவித்து கொண்டிருக்கின்றாய். எளிமையாக உதறி தள்ளி வந்த அந்த உறவை நினைத்து இப்பொழுது கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருக்கின்றாய். நாம் தான் அவரை வேண்டாம் என்று கூறினோம். நாம் தான் அவர் வேண்டாம் நம் வாழ்விற்கு, அவர் நமக்கு சரியான பொருத்தம் இல்லை, சரியான துணை இல்லை என்று உதறி தள்ளிவிட்டு உன் வாழ்க்கையை பார்க்கலாம் என்று சென்றாய். ஆனால் இப்பொழுது அவரை உன்னால் மறக்க முடியவில்லை, நினைக்காமல் இருக்கவும் முடியவில்லை. சிலரின் பேச்சுக்களை கேட்டு நான் உயிருக்கு உயிராக நேசித்த நபரை இப்பொழுது பிரிந்து விட்டேன். ஆனால் அவரை மறக்க முடியாமல் நித்தமும் தவித்து கொண்டிருக்கின்றேன். மீண்டும் அவரை நான் சந்திப்பேனா? அவர் என்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வாரா? நான் அவரிடம் உண்மையை சொன்னால் அவர் என்னை புரிந்து கொள்வாரா என்று அந்த உறவை காணும்படியாக தேடிக்கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கை தேடுதலில் முடிவடைந்து விடும் என்று எண்ணாதே. உனக்காக ஒரு 2 அறிகுறிகள் சொல்கின்றேன். இந்த அறிகுறிகள் உனக்கு தெரிந்தால் நிச்சயமாக உன்னவரை நீ தேடும் உன்னுறவை நீ மீண்டும் அடைவாய். இதில் முதலாவதான அறிகுறி, நீ அவரை நினைத்து கொண்டே தூங்கினாலும் சரி, நினைக்காமல் எங்கே எப்படி வேண்டுமானாலும் சரி, தூங்கும் பொழுது அவர் உன்னுடைய கனவில் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக அவர் நினைவிலும் உன் அருகில் வருவார், உன்னை தேடி வருவார். நீ தேட வேண்டிய அவசியம் கூட இல்லை. நிச்சயமாக உன் கண்ணெதிரே அவர் தோன்றுவார். 2வது அறிகுறி, அவருடைய பெயரை நீ அடிக்கடி எங்கேயாவது பார்த்து கொண்டே இருப்பாய். இப்படி பார்க்கும் பொழுதும் அவருடைய ஞாபகம் உனக்கு அதிகமாகி உன்னுடைய வாழ்க்கை கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் இவை 2ம் மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கும். அப்படி நடக்குதென்றால் நிச்சயமாக நீ தேடும் உறவை உன்னை தேடி வர செய்து நீ அவருடன் ஒன்றாக இணைந்து வாழ்வதை நான் நிச்சயமாக பார்ப்பேன். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் நானும் எண்ணுகின்றேன். ஆனால் நீயே உன் சந்தோஷத்தை கெடுத்து கொள்ளும்படியாக ஒரு சில காரியங்களை செய்து விடுகின்றாய். வேண்டாம் என்று நீதான் முடிவெடுத்து விட்டாய். இப்பொழுது வேண்டும் என்று கூறி என்னிடமே வந்து அழுகின்றாய். நீ வேண்டும் என்றால் எடுத்துக்கொள்வதற்கும், வேண்டாம் என்றால் தூக்கி எறிவதற்கும் உன் துணை பொம்மை அல்ல அல்லவா? ஒரு விளையாட்டு பொருள் இல்லை அல்லவா? ஒரு உன்னதமான உயிர், உன் மீது உயிரை வைத்து கொண்டிருந்த ஒரு உயிர். எளிதாக தூக்கி எறிந்துவிட்டு அவர் மனம் படும் கஷ்டத்தை நீ சற்றாவது புரிந்து கொண்டாயா? இல்லை. இப்பொழுது அவரே வேண்டும் என்று என்னிடத்தில் வந்து நீ அழுது கொண்டிருக்கின்றாய். கவலை கொள்ளாதே. என் பிள்ளையான உனக்கு நான் மீண்டும் வாய்ப்பு தருகின்றேன். நிச்சயமாக உன் துணையை நீ சந்திப்பாய். உன் உயிரான உறவை நீ சந்திப்பாய். அவருடன் மீண்டும் இணைந்து ஒன்றாக வாழ்வாய். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.